அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் மிக சிறப்பாக அனைவருக்கும் பிரபஞ்சம் வாரி வழங்கட்டும். 27ஆம் தேதி மிக சிறப்பான வியாழக்கிழமையோட பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் பௌர்ணமி தினம். அவிட்ட நட்சத்திரம் வேறங்க. அதாவது ஆவணி 10ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கோம். இதில் இன்றைக்கி இந்த பூநூல் அணிகிறவங்க குருவை மதித்து ஒரு குருவாரமாகவே இதை எடுத்துக்கலாம். ராகவேந்திரர் கோயில், சாய்பாபா கோயில் வழிபாடு இது மாதிரி எடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அன்னதானத்துக்கு உகந்த நாள். உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் என்ன முடியுமோ செஞ்சு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணமாகவோ ஏதாவது ஒரு பொருளாகவோ வாங்கி கொடுங்க. அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க. ஏன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வருதுங்க. இந்த பௌர்ணமி வர்றதெல்லாம் அந்த திதியில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு மனசு சரியாகும். பௌர்ணமியில் ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறோம், தியானம் பண்ணுறோம், ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம், ஒரு குலதெய்வத்துக்கு போகிறோம். இது மாதிரி குருவாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை வரனால குருவாக இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு போகிறது. திருவண்ணாமலை அங்கே எல்லாமே நிறைய பேர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. நிறைய லிங்கம் இருக்குது. ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம வழிபாடு எடுத்து நம்ம போயிட்டு வரும் பொழுது மனசு சாந்தமடையுது. மனப்பிரச்சனை எல்லாமே போயிட்டாவே பணப்பிரச்சனையும், ஏன்னா மனம் ஒரு பக்குவம் அடையுதுன்னு வச்சுங்களேன். மனசு தானே பேராசையும் படுது. எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது எதுனா மனம்ங்கிற விஷயந்தான். அப்போ அந்த மனசு சரியாயிடுச்சுனாவே நம்ம ஒரு பக்குவத்துக்கு ஒரு பதமாக ஆயிட்டோம்னாவே அதுக்குன்னு விரக்தியும் அடையக்கூடாது. பேராசை, அது மாதிரி பொறாமை இது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நல்ல சிந்தனையோட நல்ல செயல்பாட்டோட நம்மளுடைய வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்களேன். உங்கள் மனசு பக்குவமாயிரும். அப்படி இந்த பக்குவத்தன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் இந்த பௌர்ணமியில் தாங்க உண்டு. அப்போ நீர் சார்ந்த கடல், ஆறு, ஏரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஜீவசமாதியை இருந்த சித்தர்களை வழிபாடு எடுங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 13ஆவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அந்த 13ஆவது நட்சத்திரம் தான் உங்களுடைய இலக்கை, லட்சியத்தை என்னங்கிறத சரி பண்ணக்கூடிய விஷயம். உங்கள் நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரமாக எண்ணிக்கணும். இதை நான் ஓப்பனாக இன்றைக்கி சொல்லியாச்சு. அப்போ அந்த 13ஆவது நட்சத்திரம் என்ன பண்ணலாம் மேடம்? எனக்கு குபேரன் ஆகணும், நான் சக்ஸஸ் ஆகணும், சாதனை படைக்கணும், எது இருக்கோ, எந்த காரியங்கள் எடுத்து நீங்கள் வெற்றி பெறணுமோ அதை வெற்றி பெற வைக்க முடியும். அப்போ இந்த பௌர்ணமியில் நீங்கள் ஈவினிங் வழிபாடு எடுங்க. அம்பாள் தாயாருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க, தியானம் பண்ணுங்க, சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.